இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த புயலுடைய நகர்வு என்பது தமிழ்நாட்டினுடைய கரையை ஒட்டியே நகர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைய சூழலில் இந்த புயலுடைய மையப்பகுதி கடலில் இருந்தாலும் அதனுடைய வெளிப்புற சுற்றுப்பகுதி நிலப்பரப்புக்குள்ளாக வந்திருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த புயல் கரையை கடக்குமா அப்படின்னா, இந்த புயல் கரையை கடக்காமலேயே தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை ஒட்டி பக்கவாட்டில் நகர்ந்து வடக்கு நோக்கி செல்லும் அப்படின்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த புயல் கரையை கடக்கல? வழக்கமாக ஒரு புயல் கரையை கடக்கணும் அப்படிங்கிறதானே நம்மளுடைய இத்தனாள் நம்ம பார்த்து வந்ததாக இருந்தது. ஏன் இந்த புயல் கரையை கடக்காம ஒரு கரை ஓரமாகவே செல்லுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. அதே நேரத்தில் இந்த புயல் உருவானது வலுப்பெற்றது எல்லாமே ஒரு நிலப்பரப்பின் மீது தான். நம்ம பார்க்கக்கூடிய ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த புயல் வலுப்பெற்ற பொழுது இலங்கை ஒட்டிய கடலோர பகுதிகளில் தான் இது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழலை கொண்டு வலுப்பெற்ற இந்த புயல் ஆனால் இப்போ மேலும் வலுப்பெற முடியாமல் வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று இதை நகர்ந்து செல்லக்கூடிய நேரங்கள்லையும் ஒரு அருகிலேயே இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே போகாமல் அதோடைய ஒரு பகுதி மட்டும் கடல் நிலப்பரப்புலையும் மறுபுறம் கடல்லையும் அதே போன்று மையப்பகுதி கரைக்கு ஒட்டினாப்லையும் வர்றதுக்கான காரணம் என்னங்கிறதெல்லாம் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த புயலினுடைய வழித்தட பாதை இது நமக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதியிலும் தெற்கு ஆந்திராவை ஒட்டிய கடலோர பகுதியிலும் நகர்ந்து செல்லும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு. இப்போ இந்த புயல் ஏன் கரையோரமாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த புயல் தரைப்பகுதியில் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இது தரை பகுதிகளில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த புயலுடைய சுழற்சி. இப்போ இந்த சுழற்சி இன்னும் சற்று வான்பரப்பில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு 600 மீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த புயலுடைய சுழற்சி. இது இன்னும் கொஞ்சம் மேலே பார்ப்போம். இந்த புயலுடைய அடுத்த கட்ட சுழற்சிகள் நம்ம பார்க்கலாம். எங்கெங்கே சுழலுது, எவ்வளோ வலுவாக சுழலுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த புயல் ஒரு 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் உயரத்தில் சுழலுது. எந்த வகையான ஒரு சலனங்களும் இல்லை, பெரிய அளவில் இந்த புயலுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து சுழண்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகாக மேலும் பார்க்கலாம். மேலும் இதனுடைய வான்பரப்பில் ஒரு 2 கிலோமீட்டர் உயரத்தில் பார்க்குறோம். 2 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த பகுதியில் ஒரு சுழற்சி இருக்க மாதிரி தெரியுது. மேலும் இந்த பகுதிகளிலிருந்து எந்த வகையான காற்றுகளும் இது வலுப்படுத்தும் வகையில் இல்லை. பொதுவாக ஒரு புயலினுடைய நகரும் திசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, வடக்கு திசை நோக்கி தான் இருக்கும். இந்த புயல் ஒரு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு புயலுடைய நேச்சுர் ஆஃப் அதோடைய பாத்து அப்படிங்கிறது வடக்கு திசையை நோக்கி அல்லது வடமேற்கு திசையை நோக்கி தான் அதோடைய நேச்சர் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, ஈஸ்டர்லி விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவாக இதனை கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசைக்கு தள்ளுறதுனால ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி அல்லது ஒரு குறைந்த காற்று தாழ்வு பகுதி அல்லது ஒரு புயல் அதனுடைய பகுதி நகரும் பாதை வடக்கிலிருந்து மாற்றி வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் அப்படிங்கிறது அதனுடைய நேச்சர், அதோடைய இயல்பு. இந்த சூழலில் இந்த புயல் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு கிழக்கு திசையிலேருந்து காற்று வருதா